மதுர் இந்த அமைப்புக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பல யூகங்கள் வெளியிலே கிளப்பப்பட்டதாக சொல்கிறார். இங்கே வந்த உடனே ஒரு உண்டியில் பார்த்தா எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. அதனால் யாருன்னு எனக்கு புரிஞ்சு மனு பாசிசம் இந்த ரெண்டு விஷயத்தை சேர்த்து வச்சு பேச வேண்டியிருக்கு. ரெண்டும் தனித்தனியாக ரெண்டும் ஒன்றா அப்படின்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்குது. ஜக்கையன் இடஒதுக்கீடு பற்றி சமூக நீதி பற்றி ஒரு மிகச்சிறந்த உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். நான் நீண்ட காலமாக ஒரு விஷயத்தை பொதுவெளியிலே வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த இடஒதுக்கீடு என்பதனுடைய வரலாறு, இடம் என்பது எதை குறிக்கிறது என்பதிலிருந்து தொடங்கப்பட வேண்டும் அந்த விவாதம். இடம் என்பது கல்வி, வேலைவாய்ப்பு, அரசு அதிகார அமைப்புகளில் கொடுக்கப்படக்கூடிய சில இடங்கள் பற்றி மட்டுமாக சுருங்கி இருக்கிறது. இடம் என்பதில் நிலம், தொழில், வர்த்தகம், ஒப்பந்தம், பண்பாட்டு நடவடிக்கைகள், பொது சொத்து, இயற்கை வளங்கள் இவை எல்லாவற்றிலும் இடம் என்பது உள்ளடக்கி ஒரு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். அது ஒதுக்கீடு அல்ல, மறு பங்கீடு என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த இடஒதுக்கீடு என்பது இவ்வளவு விரிந்த பொருளில் நாம் பேசினால்தான் அது ஒரு சமூக நீதிக்கான அடித்தளமாக அமையும். சமூக நீதியின் ஓர் அங்கமாகத்தான் இடஒதுக்கீடு இருக்கிறதே ஒழிய இடஒதுக்கீடே சமூக நீதி அல்ல. அப்ப சமூக நீதி என்பது மண்டல் கமிஷன் கூட அதைத்தான் சொல்லியிருக்கிறது. சமூக நீதி என்பது இந்த மனித அனுபவத்திற்கு தொடர்புடைய அனைத்தும் பொதுவில் வைக்கப்பட்டு அது சமமாக நீதியாக பங்கீடு செய்யப்பட வேண்டும். அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் இந்திய சமூகத்தில் முதலாக நடந்த இடஒதுக்கீடு என்பது எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் அது மனுஸ்மிருதியில் தொடங்குகிறது. அது 100% இடங்களையும் அது பார்ப்பனர்களுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறது. அந்த 100% இடஒதுக்கீட்டிலிருந்து தான் நாம் தொடங்க வேண்டும். ஆனால் காட்டில் வலிய மிருகங்கள் 1000 இருந்தாலும் எலிக்கு பூனையே பெருசு என்பதை போல நாம் அருந்ததிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி, சிலர் பறைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். இதில் ஒருவர் திடீரென்று குறுக்கே பூந்து பூசையமான அவங்க பொங்கச்சோறுவான விஷயம் என்னன்னா, மிக அதிகமாக வலியுறுத்தி பேசப்படுகிற இந்த அரசு பணி இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நாள் தான் ஜக்கையனுடைய கட்சி தோழர்களுக்கான ஒரு வகுப்புக்கு போயிருந்தேன். அதுக்கான குறிப்புகளை தயாரிக்கிற போது எடுத்து பார்த்தால் ஒன்றிய அரசின் துறைகள் அனைத்திலும் சேர்ந்து 31 லட்சம் அரசு ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசுடைய பொதுத்துறைகளில் 8 லட்சம் பேர் வேலை செய்கிறார்கள். யூனிஃபார்ம் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிஎஸ்எஃப், அந்த எஃப், இந்த எஃப்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து அதில் ஒரு 10.5 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. ஒன்றிய அரசின் கீழ் அதிகபட்சமாக ஒரு 50 லட்சம் பேர் வச்சுக்கலாம். மாநில அரசுகளில் இந்தியா முழுவதும் சேர்ந்தால் ஒரு 1 கோடி பேர் இருக்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா மாநிலங்களையும் சேர்த்தால் அது 1 அல்லது 1.5 கோடி இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடு என்பது செயல்படக்கூடிய தளமே அரசு துறைகள் தான் என்று ஆகிவிட்ட பிறகு அதனுடைய மொத்த இடங்களே 2 கோடி தான். இந்த 2 கோடியில் 18% உங்களுக்கு எவ்வளோ வரும், 15% எவ்வளோ வரும், 7.5% எவ்வளோ வரும், 27 எவ்வளோ வரும், இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா இதுக்காடா இவ்வளோ அடிச்சுக்கிட்டு சாவறோம்னு உங்களுக்கு தோணும். இன்னும் தலித் மக்களில் வெறும் 9% நிலம்தான் இந்திய பரப்பளவில், விளைநிலங்களில் 9% தான் தலித்துகளிடம் இருக்கிறது. தலித் மக்களில் 71% பேர் விவசாய கூலிகளாக இருக்கிறார்கள். இவங்களுடைய பிரச்சனையெல்லாம் நம்ம இந்த இடஒதுக்கீடை வச்சுட்டு செட்டில் பண்ண முடியாது. நீங்க படிப்பை வச்சு மட்டும் இதை செட்டில் பண்ண முடியாது. எதை வேணாலும் திருடிடுவாங்க, படிப்பு திருட முடியாது, படிப்பு திருட முடியாது, எனக்கும் அதை வச்சுக்கிட்டு பிழைக்க முடியாது. பிரச்சனை அதுதான். நான் படிக்காம இருந்தா கூட ஒரு நம்பாட்டுக்கு ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போய் என் ஜீவனத்தை நடத்திக்குவேன். படிச்சு தொலைச்சிட்டு படித்த பையன் பாவம் இந்த வேலைக்கெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லுவானேன்றதுக்காகவே போகாமல் இருக்கிறேன். அப்போ இடஒதுக்கீடு என்று பேசுகிற போது நாம் எங்கிருந்து தொடங்க வேண்டியிருக்கிறது என்றால்,
மனித சமூகம் முதலில் இயற்கை நீதி என்று ஒன்றை வைத்துக் கொண்டிருந்தது. அந்த இயற்கை நீதியின் முன்னால் அனைவரும் சமமாக இருந்திருக்கிறோம். உற்பத்தி கருவிகள் சமமாக இருந்திருக்கிறது. உற்பத்தியில் சமமாக ஈடுபட்டிருக்கிறோம். ஆண் பெண் அனைவரும் சமமாக ஈடுபட்டிருக்கிறோம். குழந்தைகளையும் நோயாளிகளையும் முதியவர்களையும் தவிர கை கால் நல்லா தானே இருக்குது, என்ன கேடுன்னு யாரும் கேட்காமையே எல்லாரும் வேலை செஞ்சிருக்கிறோம். உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கிறோம். அப்படி ஒரு காலம் இருந்திருக்கிறது. பசியையும் கிடைப்பதையும் சமமாக பங்கிட்டுக் கொண்ட, உணவையும் பட்டினியும் சமமாக பங்கிட்டுக் கொண்ட ஒரு காலம் மனித சமூகத்தில் இருந்திருக்கிறது. அது இயற்கை நீதி காலம் அல்லது தொடக்க நிலை சமத்துவ சமுதாயம் என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் மனுநீதி குறுக்கீடு செய்கிறது. அந்த இயற்கை நீதியை மனுநீதி குறுக்கீடு செய்கிறது. மனுநீதி செய்த குறுக்கீட்டை நேர் செய்வதற்கு சமூக நீதி வருகிறது. சமூக நீதி முழுமையாக செயல்படும் போது சமநீதி என்கிற ஆதி பொது உடைமைக்கு பதிலாக நவீன பொது உடைமை என்பது வரும் என்பது ஒரு இயங்கியல் விதி. அதைத்தான் மார்க்ஸ் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நீங்கள் பெயராக வைத்திருக்கிறீர்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். பஞ்சமி நிலத்தை பத்தி மதுர் சொன்னாரு. திரமன்கீர் என்கிற ஒரு வெள்ளை அதிகாரிக்கு திடீர்னு ஏன் தலித்துகளுக்கு பஞ்சமி நிலம் கொடுக்குன்னு ஏன் நினைப்பு வந்துச்சு? அதுவும் 1891 ஏன் அவருக்கு திடீர்னு நினைப்பு வருது 92 அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திராவிட மகாஜன சபை என்று ஒன்று வைத்து அந்த திராவிட மகாஜன சபையினுடைய மாநாட்டை நடத்துகிறார். அந்த மாநாட்டில் கேட்குறாரு, எங்களுக்கு தரிசாக இருக்கும் நிலங்களை பகிர்ந்து கொடு, ஸ்தல ஸ்தாபன நிர்வாகத்தில் பங்கு கொடு, நாங்கள் படிப்பதற்கு பள்ளிக்கூடம் வேண்டும், எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யும் உபாத்தியாயருக்கு அரசாங்கமே சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா அப்போ வந்து சம்பளமும் கொடுக்க வேண்டி இருந்திருக்குது போல. அதனால இது அரசாங்கமே கொடுக்க வேண்டும். படிக்க வருகின்ற எங்கள் மாணவர்களுக்கு உபகார சம்பளம் கொடு. இதெல்லாம் ஸ்காலர்ஷிப்பை பற்றி நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க. 1890களில் ஒரு மனுஷன் பேசியிருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியில் தான் நீங்கள் பஞ்சமி நிலத்தை பற்றி பேசணும். இடப்பெயர்ச்சியை பற்றி மிக முக்கியமான விஷயங்களை லலிதா வந்து சொல்லியிருக்காங்க. நகரமயமாக்கலில் தலித்துகளுடைய இடம் அல்லது நகரங்களுக்குள் அவர்களுக்கான இடம். ஒரு ஆக்கிரமிப்பு என்கிற பெயரில் சில தலைமுறைகளாக இருக்கக்கூடியவர்களை அப்புறப்படுத்துவதற்கு அல்லது அகற்றி தொடைத்தெறிவதற்கு போலீஸிலிருந்து எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வந்து புல்டோசரோட நிற்கிறியே. 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் தலித்துகளிடமிருந்து அபகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலத்தை மீட்டு கொடுப்பதற்கு ஒரு புல்டோசர், வேணாப்பா பொம்மை புல்டோசரா ஒன்று வாங்கி கூட, பிளாஸ்டிக்கில் விற்கிறான்ல அதுலையாவது ஒன்று வாங்கி கொடுத்தா அந்த நிலத்துல எல்லாம் விட்டு பாரு ஓடுதாங்க இல்லையே. சிறுதாவூர் பங்களாவை வந்து ஜெயலலிதா கட்டினப்ப சிவசுப்ரமணிய கமிஷன் ஒன்று போட்டாங்க. அந்த கமிஷன் என்னாச்சு? அந்த ரிப்போர்ட் என்னாச்சு? இங்கே வந்து லேண்ட் கமிஷனர் ஒருத்தர் இருக்கார், நில நிர்வாக ஆணையர். அவர் அலுவலகத்தில் போய் டிசி கண்டிஷன் லேண்டு, ஏடி கண்டிஷன் லேண்ட், இது பல பேரில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஆளுங்க. அதெல்லாம் ஏதாவது கணக்கு இருக்குங்களாண்ணா? சுத்தமாக அப்படி சுற்றி வளைச்சி பார்த்தா ஒரு 60,000 ஏக்கர் இருக்குது. அப்படியா? மீதியெல்லாம் எங்கே போச்சு? எல்லாம் வேற வேற ஆட்கள் வகை மாற்றம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தா தீட்டு, தொட்டா தீட்டு, நிலத்தில் தீட்டு வராதா? அபகரிச்சாச்சு. இதெல்லாம் அபகரித்துக் கொள்வதற்கு பின்புலமாக என்ன தத்துவம் இருந்திருக்கிறது அப்படின்னா, உனக்கெல்லாம் எதுக்கு நிலம்? நீ நிலம் வச்சிருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இப்படியெல்லாம் ஒரு தத்துவம் வந்து சொல்லியிருக்குது. அந்த தத்துவத்துக்கு பேர் தான் மனுஸ்மிருதி. யார் சொத்து வைத்துக் கொள்ள வேண்டும், யார் கல்வீடு கட்டி கொள்ள வேண்டும், யார் முழங்காலுக்கு கீழ் வேட்டி குத்தி கொள்ள வேண்டும், யார் செருப்பை காலிலே போட்டுக்கொள்ள வேண்டும், யார் தலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் வந்து எழுதி வச்சிருக்கான். நீங்கள் உங்களுக்கு நல்ல பொழுது போகணும்னா நான் சொல்கிறேன், மனுஸ்மிருதி எடுத்து படிங்க. படிங்களேன், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். என்ன ஒரு பைத்தியகாரத்தனமாக அப்படி இருக்கிறான் அப்படின்னு ஒரு தோணும். அப்படி எழுதியிருக்கான், ஒவ்வொன்றுக்கும் எழுதியிருக்கான். யார் என்ன சாப்பிடணும், எப்போ வந்து யாரு கூட நட்பு வச்சுக்கணும், யாரு கூட உறவு வச்சுக்கணும், யாரை கழுத்து இருக்கணும், யாரை கழுத்து போடணும், எல்லாமே எழுதி வச்சுருக்கான்.
இப்படி ஒன்று எழுதுனதுல ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னா, மனுஸ்மிருதியில பார்ப்பனர்கள் பூ உலகத்தின் தேவர்கள். இந்த தேவர்னா நான் வேற யாரையா சொல்றேன்னு, அவன் சொல்ற தேவரே இவங்க லிஸ்ட்ல கிடையாது. அவன் என்ன சொல்றான்னா, அவர்கள் கடவுளின் பிரதிநிதிகள். ஏன் கடவுளே டைரக்டா வர வேண்டியதான்? இல்லை, அவருக்கு மேலோகத்தில் பல குடுங்கள் இருக்கு, அதனால அவருடைய பிரதிநிதியாக இவங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சரி, இவங்க இங்க வந்து என்ன புடுங்கல் வேலை செய்வாங்க அப்படின்னா, இவங்க கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் சடங்குகளை நிகழ்த்தவர்களாக மக்கள் இருப்பார்கள். வேதம் ஓதுதலும் ஓதுவித்தலும் அதான் உங்களுக்கு தொழில். யாருக்கு ஓதுவ அப்படின்னா, அவங்க ஆளுங்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு ஓதுவானோ. எல்லாருக்கும் ஓதுவியா? அவன் காதல விழுந்தாவே ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும். இப்போ ஒதுக்கீடு எங்கிருந்து தொடங்குது? அங்கிருந்து தொடங்குது. அந்த ஒதுக்கீடு மனுஸ்மிருதி திட்டவட்டமாக அரசு அதிகார அமைப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு, சொத்து, இது எல்லாத்துலேயும் ஒதுக்கீடை முழுமையாக செஞ்சு, இது பார்ப்பனர்கள் பூலோகத்தின் தேவர்கள், உலகின் ஆகச் சிறந்த அனைத்தும் அவர்களுக்கு. பார்ப்பனர்கள் ஒன்றை எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுக்குரியதை எடுத்துக்கொண்டார்கள் என்று பொருள். சிதம்பரம் உண்டியில மொத்தமா எடுக்கிறாங்களா? அவங்களுக்குள்ள கோயிலுக்குள்ள கிரிக்கெட் ஆடுறாங்களா? அது அவங்க இடம், அவங்க ஆடுவாங்க. அவர்கள் உங்களுடையது எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களுக்குரியதை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார். சரி, அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்கள்கிட்ட இதெல்லாம் கொடுத்துரு. ஒரு அரசன் இன்னும் புதைகுழியில் முழுகி கொண்டிருக்கும் போது கூட தன்னுடைய கையில் இருக்கும் கடைசி ஓட்ட காசை கொடுத்துட்டு சாவுன்றான். சும்மா எதுக்குடா, முழுகத்தானே போற, உனக்கு எது காசு, கொடுத்துட்டு சாவு என்று அது சொல்லுது. சரி, அப்படி பார்ப்பனர்களுக்கு மட்டுமே அது எல்லாத்தையும் கொடுத்துச்சா அப்படின்னா, பார்ப்பனர்கள்லையும் பார்ப்பன ஆண்களுக்கு தான் கொடுத்துருக்குது. பார்ப்பன ஆண்களுக்கு தான் கொடுத்துருக்குது. சரி, இது வேற என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா, சமூகத்தை 4ஆக பிரிச்சிருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அல்லது தெரிந்ததாக நான் எடுத்துக்கொண்டு போயிடலாமா? 4 வர்ணமாக பிரித்தான் சமுதாயத்தை. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள். தனி மனித வாழ்க்கையை 4ஆக பிரித்தான். அதுக்கு பேர் ஆசிரமம். பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இந்த வர்ணம், ஆசிரமம் ரெண்டுமே பெண்களுக்கு கிடையாது. அம்பேத்கர் சொல்றாரு, வர்ணத்தையும் ஆசிரமத்தையும் பெண்களுக்கு இல்லை என்று எடுப்பில் சொன்னதன் காரணமாக 50% போட்டியாளர்களை உடனடியாகவே கழித்து கட்டி விட்டான் மனு. நீங்க இங்க போய் நீங்க இதுக்கு போறீங்க, லண்டனுக்கு போறீங்க. அது எப்படி பெண்களை கழிச்சு கட்டினாங்க? பிரம்மச்சரியம் என்பது கல்வி கற்பதற்கான காலம். இன்னைக்கு நிறைய பெண் தொடர்கள் இருக்கீங்க. கல்வி கற்பதற்கான காலம் தான் பிரம்மச்சரிய காலம். அந்த பிரம்மச்சரிய காலத்தில் அது பெண்களுக்கு கிடையாதுன்னு சொன்ன உடனே என்னாச்சு அப்படின்னா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு கிடையாது. அதில் நீங்கள் கவனிக்கணும், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், கடைசி தான் சந்நியாசம். கிரகஸ்தம் என்னது? கல்யாணம்லாம் பண்ணி குடும்பஸ்தனாக இருக்கணும். வானப்பிரஸ்தம்னா என்ன? வானப்பிரஸ்தம்னா குடும்பத்தை விட்டு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு, சில பேர் காசி ராமேஸ்வரம்னு போகிறான்ல, போனால் திரும்ப மாட்டான்ற நம்பிக்கையில். இப்போ பஸ்ஸு லாரியெல்லாம் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது, போகிறீங்க வர்றீங்க. அப்போ அதெல்லாம் கிடையாது இல்லை. அப்போ வடக்க இருக்கிறவனை தெற்க ராமேஸ்வரம் அனுப்பு, முடிஞ்சா வந்தால் பரட்டும் அவன் பார்த்துக்கலாம். தெற்க இருக்கிறவனை காசிக்கு அனுப்பு, அப்படியே போட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் காசியிலேருந்து ஒருத்தக்கிட்ட படுத்துகிற பாடு இருக்க நம்மளை. இப்படி வந்து வானப்பிரஸ்தம். சரி, பரவாயில்ல, பெருசு கிளம்பி போச்சு, வீடு நல்லா தான் இருக்குதுன்னு வீட்டில் இருக்கிறவங்களும், பரவாயில்ல குடும்பத்தை விட்டு வெளியில் வந்தால் நம்ம நல்லா தான் இருக்கிறோன்னு போனவனு நினச்சான்னா பர்மனண்ட்டாகவே வீட்டை விட்டு வெளியில் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் சந்நியாசம். அப்போ இந்த 4 கட்டம் இருக்குது மனித வாழ்க்கையிலன்னு சொல்லி மனுஸ்மிருதி சொல்லுது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இந்த சந்நியாசத்தை கடைசியாக வச்சது பதிலாக இப்போ சில பேர் என்ன பண்ணுறான்னா, எடுத்துலேயே சன்னியாசின்றான். அப்புறமா சன்னியாசி ஆகிட்டு கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்க்குறான், சில விஷயம்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு திரும்பி பார்க்குறான். எவனாவது கேமரா வச்சிடறான், மாட்டிக்கிறான். கேமரா வச்சு மாட்டினான்னா அதுக்கப்புறமா நாட்டை விட்டே போய் கைலாசம் அப்படின்னு பாரு.
அதில் ஒருத்தர் வேறு நேற்று யாராவது ஒருத்தர் ஒரு நடிகர் சொல்லியிருக்காரு, எனக்கு கைலாசத்துக்கு இடம் கிடைச்சா போயிடுவேன் அப்படின்னு. அது கீழே ஒருத்தன் போய் எழுதியிருக்கான், வரும்போது தனியாக தான் வர வேண்டியிருக்கும், பரவாயில்லையா. இப்போ சந்நியாசம் மனித வாழ்க்கையை நான்காக பிரிக்கிறார்கள், சமூகத்தை நான்காக பிரிக்கிறார்கள். இந்த இரண்டும் சேர்ந்துதான் வர்ணாசிரமம். இந்த வர்ணாசிரமத்தில் எடுத்த எடுப்பிலேயே பெண்கள் மக்கள் தொகை சரிபாதியாக இருக்கக்கூடியவர்கள் கழித்து கட்டப்படுகிறார்கள். அதற்கு பிறகு எஞ்சியிருக்கக்கூடியவர்கள் நான்காக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு படிநிலை அடிப்படையில் மேலே செல்ல செல்ல உரிமைகள் அதிகமாகவும் கீழே வர வர கடமைகள் அதிகமாகவும் உரிமைகள் குறைவாகுமாக ஒரு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அந்த ஒதுக்கீடு தான் மனுஸ்மிருதி. இதை ஏன் எழுத வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்று சொன்னால், தொடக்கத்தில் இந்து மதம் ஒன்று இல்லை, அது முழுக்க முழுக்க பிராமண மதம், வேத மதம், அல்லது இவங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறதுடைய மூல வடிவம் அது வேத மதம் அல்லது பிராமண மதம் என்று. அந்த பிராமண மதம் அது அதனுடைய ஆதிக்கம், அது வைக்கக்கூடிய சடங்குகள், யாகங்கள், இது எல்லாமே ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை திவாலாக்குற அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி திவாலாக்கக்கூடிய கடுமையான யாகங்களும் பூசைகளும் சடங்குகளும் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையே சீர்குலைக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் நடத்தக்கூடிய யாகங்கள் அனைத்திலும் நூற்றுக்கணக்கான கால்நடைகள் யாகத்திலே போட்டு பொசுக்குகிறார்கள். வேளாண்மை நிலை கொண்டு, வேளாண்மைக்கு கால்நடைகள் ரொம்ப அவசியம். அப்போ இவங்களுக்கு தேவையான அந்த கால்நடைகளை யாகம் என்கிற பெயரில் அவர்கள் பொசுக்கிக் கொண்டிருக்கிற போது, கொல்லாமை என்கிற ஒரு கருத்தோடு சமணம் பௌத்தம் என்கிற அவைதீக மதங்கள் உருவாகின்றன. அந்த காலகட்டத்தில் பௌத்தம் கொடுத்த அந்த கொல்லாமை என்கிற கோட்பாடு, உயிர்களிடத்தில் அன்பு செய் என்கிற கோட்பாடு, பிறப்பின் அடிப்படையில் பாரபட்சம் காட்டாதே என்கிற அந்த கோட்பாடு, அதனால் ஈர்க்கப்பட்ட பௌத்தத்தை தழுவிய மன்னர்கள் அவர்களுடைய ஆட்சி ஒரு 130 ஆண்டு காலம் இந்தியாவில், குறிப்பாக அசோகர் காலத்தில் தொடங்கியதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த அசோகர் காலத்தில் தொடங்கிய அந்த 130 ஆண்டுகள் நீடித்த அந்த நிலையில் பார்ப்பனர்களுடைய சமூக முக்கியத்துவம் குறைகிறது. அதிகாரத்தில் இருப்பவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமை மாறுகிறது. அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கப்பட்ட பல்வேறு சலுகைகள், உரிமைகள் இவை எல்லாமே ரத்து செய்யப்படுகின்றன. குடிமக்களில் ஒருவராக அவர்கள் வாழ வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. சமூகத்தின் பூலோகத்தின் தேவர்கள் படிப்படியாக கீழே இறங்கி வந்து மனிதர்களாக வாழ வேண்டிய நிலைமை. தேவர்கள் மனிதர்களாக வாழ்வது எவ்வளவு கஷ்டம். நம்ம மனுஷனா வாழ்றதான் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை. தேவர்களாக இருந்து மனிதர்கள் நிலைக்கு கீழே வரணும்ல. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு எதிர்ப்புரட்சி நடந்ததாக அம்பேத்கர் பதிவு செய்கிறார். அந்த எதிர்ப்புரட்சி தான் பௌத்த மரபில் வந்த பிருகத்ரதன் என்கிற ஒரு கடைசி மன்னனை கொன்று புஷ்யமித்ர சுங்கன் என்பவன் சுங்க வம்ச ஆட்சியை நிறுவினான். மோடி இன்றைக்கு அதிகாரத்திற்கு வந்திருப்பதை பார்ப்பனர்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறார்கள் என்றால், எப்படி ஒரு பௌத்த மன்னனை வீழ்த்தி ஒரு புஷ்யபுத்திர சுங்கன் மீண்டும் பார்ப்பன ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினானோ அதை போன்ற ஒரு காலகட்டம் மீண்டும் வந்திருக்கிறது வரலாற்றில், இதை தவறவிடக்கூடாது என்று அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்போ அந்த புஷ்யமித்ர சுங்கன் இருக்கான்ல, அவன் உருவாக்குறான் மீண்டும் ஒரு எதிர்ப்புரட்சி. பௌத்த பிக்குகளின் தலைக்கு விழ வைத்து கொல்லப்படுகிறார்கள். பௌத்தம் சார்ந்தவர்கள் ஊருக்கு வெளியே விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அல்லது இவர்களோடு சேர்ந்து நம்மால் வாழ முடியாது என்கிற நிலையில் பௌத்தத்தை தழுவியவர்கள் ஊருக்கு வெளியே செல்கிறார்கள். இப்படித்தான் சேரிகள் உருவாகி இருக்கக்கூடும் என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது. இது இவன் ஒதுக்கி வச்சானா அவன் ஒதுக்கி வச்சானா அப்படிங்கிற ஆய்வுக்குள்ளெல்லாம் போறதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று இருக்கு. அந்த நேரத்தில் தான் மீண்டும் ஒரு முறை சமூகத்தில் பார்ப்பன மேலாதிக்கத்தை நழுவ விட்டு விடக்கூடாது, சமூகத்தின் மீது என்றென்றைக்குமான அதன் பிடியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சட்ட தொகுப்பாக
எழுதப்பட்டது தான் மனுஸ்மிருதி. இந்த மனுஸ்மிருதியை எழுதியவன் சுமதி பார்கவா என்கிற ஒருவன். இது அநேகமாக கிமு 165 180க்குள்ளாக எழுதப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கணக்கு சொல்லுகிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட அந்த மனுஸ்மிருதி அதுதான் நாம் 1949 நவம்பர் 26 அரசியல் சாசனம் என்ற ஒன்றை ஏற்றுக்கொள்ளும் வரையிலும் இந்தியாவினுடைய அதுவரைக்கும் இருந்த பல மன்னர்களுடைய பல மண்ணாங்கட்டிகளுடைய எல்லார் மண்டையிலும் அதுதான் அரசியல் சாசனமாக இருந்து வழிநடத்தி கொண்டிருந்திருக்கிறது. பிரச்சனை என்னன்னா 1950 அரசியல் சாசனம் என்று குடியரசு என்று நாம் அறிவித்து விட்டோம். இப்போதும் பலருடைய மண்டையில் மனுஸ்மிருதி தான் அரசியல் சாசனமாக அமர்ந்திருக்கிறது. நீங்கள் அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டு குடியரசாக மாறிவிட்ட பிறகும் இப்போது இருக்கிறவர்கள் மனுஸ்மிருதிக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் சிலர் என்று சொல்லுகிற போது இந்த மனுஸ்மிருதி அடிப்படையில் தான் நாட்டை சுதந்திரம் அடைந்த பிறகு உருவாக்க வேண்டும் என்கிற குரல் சுதந்திர போராட்ட காலத்தில் ஒலித்தது. அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் அந்த குரலை ஒழிச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவர்கள் தலைமையில் ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு ஒரு குறிப்பிட்ட கட்ட வரையிலும் முஸ்லீம் லீக்கும் அதில் இருக்கிறது. இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள். அப்படி போராடுகிற போது உருவான ஒரு இந்திய தேசியம் என்கிற ஒரு கருத்தாக்கம், அந்த இந்திய தேசியம் என்கிற ஒரு கருத்தாக்கத்திற்கு எதிராக இந்திய தேசியம் என்கிற அந்த கருத்தாக்கத்தை குலைப்பதற்காக இந்து தேசியம் என்கிற ஒன்று முன்வைக்கப்படுகிறது. அந்த இந்து தேசியம் என்கிற கருத்து யாரால் உருவாக்கப்படுகிறது என்று பார்த்தால் அந்த இந்து தேசியம் என்கிற கருத்து சாவர்கரால். அவர் பேர் என்னது? வீர் சாவர்கர். வீர் சாவர்கர், வீர சாவர்கர். அந்த வீர சாவர்கர் பேர் எப்படி தெரியுமா இருந்துச்சு? வீர சாவர்கர் ஒரு புத்தகம் வெளியில வருது சித்திரகுப்தன் பேர்ல. அவரே அதுல வீர சாவர்கர்னு அதுல குறிப்பிடப்படுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சா தெரியுது அந்த சித்திரகுப்தனே இவன் தான். தானே தன்னை வீரம் என்று சொல்லிக்கொண்டு அப்பேற்பட்ட அப்பா டக்கரவர். அந்த வீர சாவர்கர் தான் இந்து தேசியம் என்கிற ஒன்றுக்கு ஒரு கருத்தியல் அடித்தளத்தை உருவாக்குகிறார். அவர் பல்வேறு குறிப்புகள் புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க அல்லது படிங்க. எல்லாத்தையும் நானே படிச்சா உங்களுக்கு எது கண்ணு இருக்குது. இப்போ அவர் ஒரு அடித்தளத்தை அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்ய பிள்ளை, கூடுதலாக அவருடைய தம்பி, சாவர்கருடைய தம்பி, இவங்கெல்லாம் சேர்ந்து ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம், ராஷ்ட்ரிய சர்வனா சங்கமா, ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த சுயம் சேவக் அதில் பெண்கள் இருக்கிறாமா? இருக்கக்கூடாது. பெண்கள் போய் கேட்குறாங்க நாங்களும் இதில் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு நீங்களாம் சேராதீங்க. ஏன் சேராதீங்க அப்படின்னா இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பலரும் பிரம்மச்சாரிகள். அப்போ இருந்துட்டு போ, நீங்கள் வந்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். பிரச்சனை யாருன்றா? அதனால் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கில் அவங்க கிடையாது. சரி, அவங்க அப்போ பெண்கள் சேர்த்துக்கலாமா? பெண்களுக்கு தனியாக ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுக்குறேன். என்னது? ராஷ்டிர சேவிகா சமிதி. அதில் சுயத்தை காணும். பெண்களுக்கு எதுக்கு சுயம்? வர்ணம் பிரிக்கும் போதே பெண்களுக்கு சுயம் கிடையாது தானே? அப்பயே என்ன சொல்லிட்டான்? பெண்களுக்கு திருமணம் ஆகும் வரை அவருடைய தந்தையின் வர்ணம், திருமணத்திற்கு பிறகு கணவனின் வர்ணம், கணவனுக்கு பிறகு மகனின் வர்ணம். இது போதும் தாய், உனக்கு தனியாக ஒன்று வேண்டான்னு சொல்லி வச்சிருக்கான். அது ஆர்எஸ்எஸ் உருவாக்கும் போதும் அதே தான் வருது. என்ன சொல்கிறான்? உனக்கு ஆர்எஸ்எஸ்ல இடம் கிடையாது, சுயமும் கிடையாது, ராஷ்டிர சேவிகா சமிதி. என்ன பண்ணுவீங்க? சேவை பண்ணணும். என்ன சேவை பண்ணலாம் அப்படின்னா அந்த சேவைக்கு சொல்கிறான் வேற ஒன்றும் பெரிய விளக்கம் சொல்ல. இந்த சேவையை பொறுத்த வரைக்கும் நல்ல குடும்ப பெண்ணா லட்சணமாக இருக்கும் போதும். நல்ல குடும்ப பொண்ணானா என்ன அர்த்தம்? ஏன் நல்ல குடும்ப பொண்ணுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஏதாவது இலக்கணம் இருக்கா அப்படின்னா நீங்கள் மறுபடியும் மனுஸ்மிருதிக்கு தான் போகணும். என்ன சொல்கிறாங்க?
பூப்படைந்த பெண்ணை வீட்டுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒருவன் தந்தை என்கிற கடமையிலிருந்து நழுவியவன். எப்ப பூப்படைகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். பூப்படைஞ்ச பெண்ணை வீட்டில் வச்சிருந்தா அவன் பாவி. இப்போ இருந்தா அவன்லாம் சைல்டு மேரேஜ் ஆக்டில் பிடிச்சி எல்லாத்தையும் உள்ள போட்டு போஸ்கோ போட்டுருக்கணும்ல. இவன் எழுதி வச்சிருக்கான், எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. குழந்தை திருமணம்லாம் அன்விசிபிள். அங்கே குழந்தை திருமணம் தான் பண்ணி இப்போ கூட சிதம்பரத்தில் பண்ணுறதா சொல்கிறாங்க, இல்லைன்னு மறுக்கிறாங்க. விவாதங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் பெண்களுக்கு கடமைகள் வலியுறுத்தப்படுகின்றன. இந்த கடமை அவள் குடும்ப பெண்ணாக வீட்டுக்கு வெளியே வராதவளாக கணவனுடைய பாதார விந்தங்களை சேவித்து அதன் வழியாக மோட்சத்தை எய்தக்கூடியவளாக. இவன் கையை பிடிக்கிறதே பாவம் நினச்சிட்டு இருக்காங்க, காலையும் பிடிக்கணும்னு சொல்லி. இதுதான் பொண்ணுக்கு லட்சணமான பெண்களுக்குரிய இடத்த தனியாக ஒதுக்கி ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் உருவாக்குறாங்க. இந்த அமைப்பு என்ன கருத்தியலை முன்வைக்குது அப்படின்னா, இந்தியா என்பது இந்துக்களின் நாடு என்று வைக்கிறார். ஆய்வாளர்கள் செயல்பாட்டாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த RSS உருவாகினதுக்கான சமூக பின்புலத்தை ஆய்வு செய்து அவர்கள் சொல்கிறார்கள், பிரிட்டிஷ்காரர்கள் அவர்கள் கொண்டு வந்த கல்வி முறை, தொழில்மயமாக்கம், நகரமயமாக்கம், இதனாலெல்லாம் சாதி அமைப்புக்குள் ஏற்பட்ட தளர்வு, இந்த தளர்வை சகித்து கொள்ள முடியாத ஒரு எதிர்வினை தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் இடதுசாரி ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 1920களில் தான் பகத்சிங் அரசியலுக்கு வருகிறார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொடக்கம் 1920களில் தான் நடக்கிறது. அம்பேத்கர் 1920களில் தான் அரசியலுக்கு வராரு. அப்போது இவங்க வர்றவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, சொத்துடைமைக்கு எதிராக, சாதி அமைப்புக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக, பார்ப்பனிய கட்டமைப்புக்கு எதிராக, மனுஸ்மிருதிக்கு எதிராக கருத்தியல் தளத்திலும் களத்திலும் போராடக்கூடிய இயக்கங்கள், ஆளுமைகள் மேலெழுந்து வருகிற போது தங்களுடைய பிடி நழுவுகிறது என்கிற அச்சத்தில் இருந்து இந்த RSS என்ற இயக்கம் உருவானதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இப்படி உருவான இந்த இயக்கம், அது முன்வைத்த இந்து தேசியம் என்பது ஒரு நாட்டை மதத்தின் அடிப்படையில் கட்டமைப்பது. இப்ப இந்து தேசியத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அன்றைக்கு இங்கு அதிகாரத்தில் இருந்த பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போராடி இருக்கணுமா இல்லையா? அப்படின்னா பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து குச்சி மிட்டாய் கூட சாப்பிடலாம், ஒண்ணுமே பண்ணல. ஒரே ஒரு முறை அந்த RSS உருவாக்கின ஹெட்கேவார் ஜெயிலுக்கு போயிருக்கிறார், 2 முறை போயிருக்கிறார். ஒரு முறை RSS ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிருக்கிறார். அப்போ அவரு காங்கிரஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருந்து போயிருக்கிறார். 2வது முறை போனதை பற்றி அவரே சொல்றாரு. என்னன்னா, அவர் RSS ஆரம்பிச்ச பின்னாடி போறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, ஏராளமான தேசபக்தர்கள் நாட்டின் மீது இருக்கின்ற அபிமானத்தினால் கைதாகி சிறையில் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து RSSக்கு ஆள் பிடிப்பதற்காக உள்ள போனேன். எப்படி எல்லாரும் கடல்ல தூண்டில போட்டானா, இவன் மீன் பிடிச்சி வச்சிருக்க சட்டிக்கு தூண்டில் போட்டுருக்கான். இந்த மாதிரி களவாணித்தனம் அவங்களுக்கு மனுகிட்டு இருந்தா வருது இல்ல. அப்புறம் மனுஷ மாதிரியே நடந்துட்டா எப்படி அவர் பூலோக தேவர் இல்லை வேற. அந்த களவாணித்தனத்தை கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணல காலத்துக்கு. நம்ம அதுக்காக ஆள் பிடிக்க போனான்றான். இதை தவிர சாவர்கர் கொஞ்ச நாள் சிறையில் இருந்திருக்கிறாரு. அதை தவிர சாவர்கர் வேற எங்கேயும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியில் வந்தார். அவருக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன தொடர்பு? உண்மையிலேயே மன்னிப்பு கடிதம் என்று ஒன்றை நீங்கள் இன்னைக்கு கூகுளில் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் பேர் தான் வரும். சாரிங்கிற வார்த்தையை அவருக்கு தான் கண்டுபிடிச்சார். அவரு அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் செய்த வேலை என்பது பிரிட்டிஷ்காரர்களுக்கு விசுவாசமாக இருந்து கொண்டு இந்த நாட்டின் முதல் எதிரி, இந்து மக்களுக்கு முதல் எதிரி இஸ்லாமியர்கள், பிற மதத்தவர்கள் என்று அவர்களை வீதி விட்டுவது தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்தியாவினுடைய குடிமக்கள் யார் அப்படின்னு சொல்லி அவங்க வரையறுக்கிறாங்க அப்படின்னா, எவர் ஒருவருக்கு இந்த நாடு தந்தையர் நாடாகும். இங்கெல்லாம் தாய்நாடுன்னு சொல்லியிருக்கீங்க, அவன் தந்தையர் நாடு தான். எவர் ஒருவருக்கு இந்தியா
தந்தையர் நாடாகவும் புண்ணிய பூமி பித்ரு பூமியாகவும் புண்ணிய பூமியாகவும் எவர் ஒருவருக்கு இந்தியா இருக்கிறதோ அவர் மட்டும்தான் இந்தியர். அப்ப மக்கா புனிதமான இடமா கருதக்கூடிய இஸ்லாமியர்கள் ஆட்டோமேட்டிக்கா வெளியில, பெத்லகேம புனிதமான இடமா நினைக்கிற கிறிஸ்தவர்களும் வெளியில. அப்படின்னா யார் அப்ப இந்தியாவுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா இந்துக்கள் மட்டும்தான் சொந்தக்காரங்க. உங்களுக்கு இந்த நேரத்துக்கு இன்னொரு விஷயத்த சொல்லணும். பழங்குடி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறோம், பழங்குடிகள்னு சொல்கிறோம், அபாரிஜினல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? ஆர்எஸ்எஸ் உடைய மொழி என்ன தெரியுமா? வனவாசி. ஏன் வனவாசி? நீங்கள் டவுன்வாசி மாதிரி அவர் வனத்தில் வசிக்கிறார், சும்மா காத்தோட்டமாக இயற்கையோடு கலந்துருக்கலாம் அப்படின்னு அங்கே போயிட்டார். அவனை வனவாசின்னு சொல்கிறது எதுக்குன்னா, அவனை பழங்குடி என்று சொல்லிவிட்டால் நான் தான் இந்த மண்ணுடைய பூர்வக்குடின்னு சொல்கிற கிளைமுக்கு பங்கம் வந்துடும். இப்போ நான் தான் பூர்வக்குடின்னு சொன்னேன்னா பூர்வக்குடியாக இருக்கிற பழங்குடி என்னன்னு சொல்லணும்? நானே வனவாசின்னு சொல்லணும். அப்போ அவர்கள் வனவாசி, இவர் பூர்வக்குடி. யார் பூர்வக்குடி? இந்தியாவையே பித்ருபூமியாகவும் புண்ணிய பூமியாகவும் கொண்டவர்கள் பூர்வக்குடி. அவர்கள் யார்? அவங்க ரூட் என்ன அப்படின்னு பார்த்தா அவர்கள் ஆரியர்கள். ஆரியர்களுடைய மொழி சமஸ்கிருதம், அவர்களுடைய புனித நூல் வேதங்கள். இந்த வேதங்கள், சமஸ்கிருதம், ஆரியர்கள், இந்த மூணும் இதுதான் இந்த நாட்டினுடைய தொடக்கம் முடிவு எல்லாம். இதுதான் அவங்க முன் வச்ச. இந்த ஆரியர்களுடைய வேதங்களின் அடிப்படையில் ஒரு வாழ்க்கை முறை அமைய வேண்டும். அந்த வாழ்க்கை முறைக்கான சட்ட தொகுப்பு தான் மனுஸ்மிருதி. இந்த மனுஸ்மிருதி ஒவ்வொரு சமூகமும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, ஒவ்வொரு தனி மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஒரு தனி மனிதனுடைய நடத்தை, எண்ணம், செயல் எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அரசு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, ஒரு சாதி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இது எல்லாத்தையும் அது வரையறுக்குது. இதன் அடிப்படையில் இந்திய சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டமைப்போடு இந்திய சமூகம் ஏறத்தாழ 2000 வருடங்கள் இப்படி ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் வளர்ந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவின் கையில் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு அவரு எங்களை எப்படி பார்க்குறாரு, அவரு எங்களை எப்படி அணுகிறாரு என்பதை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் அனைவரும் தங்களுடைய நிலையை தீர்மானித்துக் கொண்டார்கள். அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்றாரு, பார்ப்பனர்கள் யாரிடம் எண்ணெயும் தண்ணியும் புழங்குகிறார்களோ அவர்களெல்லாம் தீண்டத்தகுந்தவர்கள். புரியுதா? உங்க வீட்டுக்கு வீடு புண்ணியார்த்தத்துக்கு வருவார், சாப்பிடுவாரோ? தீட்டாயிருவார். இப்போ என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் மளிகை கடையில் பார்சலாக்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவார். உங்க கல்யாணத்துக்கு வருவார், சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். அதில் வேற இவனுக்கு பெரிய ஜம்பம், எங்களுக்கெல்லாம் பிராமின் இல்லாமல் நாங்கள் எங்கள் வீட்டில் எதுவுமே நடக்க. அவனே எல்லாத்தையும் கொடுத்துருக்குறான். எது வரைக்கும்? ஒரு இடத்துல அம்பேத்கர் பதிவு பண்ணுறாரு, ஒரு ஃபாரின் டிராவலர் பதிவு, ஒரு வார்த்தல் மேன் நினைக்கிறேன், அவன் ஒரு குறிப்பு எழுதியிருக்கான். என்னன்னா, பட்டத்து அரசர்களாக இருந்தாலும் அந்த ஆண்ட பரம்பரைலாம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிங்க. பட்டத்து மகிழ்ச்சியை கண்ணி கழிக்கும் உரிமை புரோகிதனுக்கு தான் இருந்திருக்கிறது. பட்டத்து மகிழ்ச்சியை கண்ணி கழிக்கிறது இப்போ நீங்கள் சொல்லணும் டேய் ஏடா இதில் வேற நீ ஜம்பம், நான் ஆண்ட பரம்பரைன்னு இல்லை. ஓகே, இது எங்கிருந்து வருது அப்படின்னா, அவர்கள் தொட்டு கொடுத்தால் தொடங்கும் என்று நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லைன்னா எதுக்கு இதெல்லாம் நடக்குது? அப்போ பெண்களை கண்ணி கழித்து கொடுக்கும், மணப்பெண்ணை கண்ணி கழித்து கொடுக்கும் உரிமை உட்பட எல்லாவற்றுக்கும் அங்கே கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க பூலோக தேவர்கள், கடவுளால் அடிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு கொடுத்தா கடவுளுக்கே கொடுத்த மாதிரி, அதனால கொடுத்துட்டு இருந்திருக்கும். இந்த மானங்கட்ட பொழப்புல இது ஒருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குது. யார? நீட்ஸேன்னு ஒருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அதை படிச்சிருக்கான். படிச்சுட்டு இந்த ப்ரீஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறான்ல, இந்த ப்ரீஸ்ட் கிளாஸ்ன்றது ஒரு மாமனித வர்க்கமாக, அதிமனித வர்க்கமாக, சூப்பர் மேனாக
கட்டமைப்பதற்கு ஒரு தத்துவ அடித்தளத்தை மனுஸ்மிருதி உருவாக்கி இருக்கிறது. உண்மையில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்றான். இங்க உள்ளூர் பூரா காரி துப்பிட்டு இருக்குது, அவன் அங்க வந்து எனக்கு பிடிச்சிருக்குதுன்றான். இப்ப நம்ம அடுத்த பாட்டில் ஒரு 5 நிமிஷத்துல பேச போறோம். ஹிட்லர்னு ஒருத்தன் வரான்ல, அடுத்தது பாசிசத்தை பத்தி பேசும்போது முசோலினி ஹிட்லரை பத்தி பேசணும்ல. இந்த ஹிட்லருக்கு குரு யாரு? அவர் ரொம்ப செல்வாக்கு செலுத்தினவர் யாருன்னா அந்த நீட்சே. நீட்சேவை யார் செல்வாக்கு செலுத்தினாரு? நம்ம ஆள் மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி வந்து ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை, ஒரு குறிப்பிட்ட அந்த புரோகித வர்க்கத்தை சமூகத்தின் மேல்நிலையில் நிறுத்தி அவர்களிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்தது. அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டதுதான் சிறந்ததாக இருக்கும் என்ற கருத்து பொது சமூகத்தின் உளவியலுக்குள் ஆழ பதிக்கப்பட்டு ஒரு 2000 வருஷமா இது அடக்கி ஆளப்பட்டிருக்கிறது. அந்த தத்துவத்தை நீட்சே வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை, அது உருவாக்கும் இந்த மாமனிதன் என்கிற அந்த வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு அதை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அம்பேத்கர் வந்து நீட்சே இதை படிச்சுட்டு இது சொன்னதை அம்பேத்கர் படித்து சொல்கிறாரு, இது ரொம்ப தப்பான வேலை மிஸ்டர் நீட்சே, நீ இப்படிலாம் வந்து ஒரே ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இப்படி கிறுக்குத்தனமாக முடிவு பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அம்பேத்கர் வந்து அதை அவர் தமிழில் அவருடைய வால்யூம் 6 இருக்குது. இந்த அதிமனிதனை பற்றி நீட்சே பேசுனதுக்கு அம்பேத்கர் எழுதிய மறுப்பு அதில் இருக்குது, எடுத்து படிச்சு பாருங்க. சரி, இப்போ பாசிஸ்டுக்கு வருவோம். மனுஸ்மிருதியை படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குது. தோழர், இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியான்னு தெரியல, நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு கொடுத்துருக்கிறாரு. வேலை இருக்கிறவங்க கிளம்பிப்பாங்க, இல்லாதவங்க இருங்க, நான் நாளை காலையில் தான் போக போகிறோம், பேசிக்கிறேன். சரி, நான் ஒரு 5 நிமிஷம் முடிக்கலாம். இப்போ ஹிட்லர் பாசிசம் வந்து உங்களுக்கு அதை பற்றி படிச்சிருப்பீங்க. அது இத்தாலியில் முசோலினியால் முன்வைக்கப்பட்டது. அந்த பாசிசத்தினுடைய அந்த சிம்பிளே பார்த்தீங்கன்னா உருட்டுக்கட்டைகளுக்கு முற்றியில் ஒரு கோடாலி, அதுதான் அந்த சிம்பிள். அது என்ன சொல்லுது? ஒரு குழு ஒரு அதிகாரத்தை தன்னிடம் கிடைத்திருக்கக்கூடிய ஜனநாயக முறைப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கிடைத்த ஒரு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஒரு குழு ஒட்டுமொத்த சமூக நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் அனைத்தையுமே தன்னுடைய பிடிக்குள் வைத்துக் கொள்வது. அது டோட்டாலிட்டேரியன் அப்படின்னு சொல்லுவது. எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு அந்த குழுவின் ஆதிக்கத்தின் கீழ் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் அடக்கி ஆள்வது. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய உன்னதமான நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய கடந்த காலத்தில் இழந்துவிட்டு வந்த ஒரு பொற்கால சமுதாயத்தை, ஒரு தேசியத்தை கட்டமைக்க போகிறோம். இந்த வசனத்தை யாரும் சொல்ற மாதிரியே இருக்கா அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லி தான் வந்து அங்க என்ன பண்ணாங்க, அரசு ரீதியான படைகளையும் அரசுக்கு புறம்பான அடியால் பட்டாளத்தையும், நம்ம இன்னைக்கு லும்பன்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அல்லது ஃப்ரிஞ்சு எலிமெண்ட்ஸ்னு சொல்றோம், இதெல்லாம் வந்து எங்கிருந்து ஆரம்பிக்குது? அங்கிருந்து ஆரம்பிக்குது. அந்த முசோலினி போய் இங்கிருந்து ஒரு செட்டு போய் பார்த்து வந்துக்குது. யாரு? நம்ம மூஞ்சி. அந்த மூஞ்சி யாரை போய் பார்க்குது? யார் அவரு அப்படின்னா, அவர் இந்த இந்து மகாசபா, அப்புறம் RSS, இவங்களுக்கெல்லாம் அவர் வந்து பெரிய தலைவர். அங்கே போய் பார்த்தா அவர் இளைஞர்களை எல்லாம் தேசபக்தி மிக்கவர்களாக ஆக்குகிறேன்னு சொல்லி அவனை பூரா கூப்பிட்டு வச்சு வெட்டு குத்துன்னு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் போய் பார்த்துட்டு வந்து பிள்ளைங்களுக்கு, குழந்தை பிள்ளைங்களுக்குலாம் வந்து வேற மாதிரி வந்து ட்ரைனிங் நடக்குது. அதே மாதிரி வந்து இங்கே ஆரம்பிக்கிறாங்க. சாகான்னு ஒன்று நடக்குதுங்க. RSS நடத்தக்கூடிய சாகா இருக்குல்ல, அது என்ன சொல்றாங்க வந்து, நாங்கள் கலாச்சாரத்தை சொல்லித் தருகிறோம். யாருடைய கலாச்சாரத்தை? மாடு இருக்கிறது சொல்லித்தரையா? கப்பு சொல்றதை பற்றி சொல்லித்தரையா? வீட்டில் சமையல் சொல்லித்தரையா? துணி வெளுக்கிறத பற்றி சொல்லித்தரையா? செருப்பு தைக்கிறது சொல்லித்தரையா? என்ன சொல்லித்தர அப்படின்னா, பார்ப்பன பழக்க வழக்கங்களை, இந்திய பழக்க வழக்கம், இந்து பழக்க வழக்கம், நம்முடைய மேன்மையான பழக்க வழக்கம் சொல்லித்தர. அதானே? இதே மாதிரி அங்கே ஒன்று இருந்துச்சு, அதை பார்த்து வந்து இங்கே ஆரம்பிச்சாங்க. அதான் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அங்கே ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் நம்ம வில்லனா கதாநாயகனே தெரியாமல் ஹிட்லர் வந்து சேர்றாப்புல. ஹிட்லர் வந்த உடனே அவர் நீட்சே தான் தன்னுடைய குருமார்கள் ஒருத்தர் சொல்கிறார். அவர் ஹிட்லர் வந்த பின்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, வட ஐரோப்பியாவில், குறிப்பாக நார்டிக் பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருந்த ஆரிய இனம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அது
அட்லாண்டிஸ் என்கிற ஒரு நகரத்துக்குள் வசித்தது. அந்த அட்லாண்டிஸ் என்கிற நகரம் ஏதோ ஒரு காரணத்தினால அழிஞ்சிருச்சு. அதில்தான் மனித சமூகத்திலேயே தூய்மையான ஆரிய இனம் இருந்து வந்தது. ஏதோ காரணத்தினால அது அழிஞ்சு போச்சு. அந்த அழிவிலிருந்து தப்பியவர்கள் நாடு முழுவதும் சிதறி போய்விட்டார்கள். அப்படி போனதில் ஒரு செட்டு இந்தியாவுக்கு போய் அங்கே தூய்மையாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எங்க இங்க உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன். இப்போ கூட நீங்கள் பிபிசியில் போய் பாருங்கள், தமிழ் பிபிசி, இங்கிலீஷ் பிபிசி போய் பாருங்கள். அதில் சொல்கிறாங்க 1930களுடைய பிற்பகுதியில் ஹிட்லர் பதவியில் இருந்த அந்த காலத்தில் ஜெர்மன்லேருந்து ஒரு 5 பேர் டீமு திபெத்துக்கு வந்து திபெத்திலிருந்து அப்படியே கிளம்பி சென்னை வரைக்கும் வந்திருக்கான். எதுக்கு? தூய ஆரிய இனத்தை தேடி, தூய ஆரிய இனத்தை தேடிக்கிட்டு சென்னை வரைக்கும் வந்திருக்கான். இங்கெல்லாம் வந்தானான்னு தெரியல, வந்திருக்கான். அவங்க அதோட நிக்கல, இந்த நாதிக் இனத்தை மீண்டும் மறு உருவாக்கம் செய்வது. இந்த மறு உருவாக்கம் செய்யணும்னா இந்த தூய்மையான ஆரிய இனத்தை, இங்கேயும் கொஞ்சம் பேர் ஆரியர்கள் சொல்லிட்டு இருக்காங்களா, நோட் பண்ணி வச்சுக்கங்க. இவனுக்கு யார் அங்கே சொந்தக்காரன்? ஹிட்லர். ஹிட்லர் என்ன செய்கிறாரு? சொந்த தூய்மையான களங்கமற்ற ஆரிய இனத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஜெர்மனியில் அங்கு கலந்து வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களை அப்புறப்படுத்த வேண்டும். இங்கே கொஞ்சம் பேர் என்னங்கிறான்? முஸ்லீம்களை அப்புறப்படுத்த வேண்டும். அப்போ பாசிசத்தினுடைய ஒரு குணம் என்னவென்றால் அது எடுத்த எடுப்பில் சமூகத்தை நாம் அவர்கள் என்று பிரிக்கும். இந்த நாம் என்கிற வகமைக்குள் உயர்ந்த தூய்மையான களங்கமற்ற ஒரு குரூப் இருக்கும். அவர்கள் என்பதில் களங்கமான, நம்முடைய நலன்களுக்கு எதிரான, நம்முடைய உழைப்பை தின்கிற, நமக்கு விரோதமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. இந்த நாம் அவர்கள் என்று எடுத்த எடுப்பில் சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய வேலை அங்கே முசோலினியும் செஞ்சான், இங்கே ஹிட்லரும் ஆரம்பிக்கிறான். அப்போ ஆரிய இனத்தின் தூய்மையை பாதுகாக்க வேண்டும் என்றால் யூதர்களை அப்புறப்படுத்த வேண்டும். எப்படி அப்புறப்படுத்துறது? இப்போ நடக்கிற புல்டோசர்லாம் அப்பயே வந்துருச்சு. யோகிக்கு வந்து புல்டோசர் ஓட்டுற கற்றுக் கொடுத்தது யாரு? ஹிட்லர் தான். மசூதிகள் இங்கே இடிக்கிறவன், அங்கே என்ன நடந்திருக்கு? யூதர்களுடைய வழிபாட்டு தலங்களை இடித்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னா? வந்து கோயில்களை சுற்றி இஸ்லாமியர்களோ வேறு மதத்தவர்களோ எந்த வணிகமும் செய்யக்கூடாது அப்படின்னு தரப்பட்டாங்க. அங்கேயும் நடந்துச்சு. இந்துக்கள் கடையிலேயே பொருட்களை வாங்குவீர்கள், அப்போ தான் உங்களுக்கு அரிசி 1.25 ரூபாய்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு ஒருத்தன் போஸ்ட் ஓட்டுறான்ல, இந்து முன்னணின்னு ஒருத்தன். இந்துக்கள் கடையிலேயே பொருளை வாங்குவீர்கள், வாங்கினா சும்மா கொடுப்பியா? இல்லையே. ஆனால் அப்படி சொன்னால் அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்துச்சு. அப்போ யூதர்களை எதிரிகளாக கட்டமைத்து யூதர்களுடைய பொருளாதாரத்தை அளித்து யூதர்களுக்கு சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டிருந்த உரிமைகளை அளித்து அவர்கள் மனித நிலையிலிருந்து ஒரு படி தாழ்ந்தவர்கள் என்கிற ஒரு கற்பிதத்தை அந்த ஜெர்மானிய மக்களிடம் அவர்கள் உருவாக்கினார்கள். இதை உருவாக்குவதற்கு ஆரிய இனம் என்கிற பெருமிதம் அவர்களுக்கு உருவாக்கப்பட்டது. அந்த ஆரிய தூய்மை என்கிற அந்த பெருமிதம், அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் அடுத்து ஒரு வேலை செய்தார்கள். நீங்கள் இப்போ கூட நீங்கள் போய் பார்க்கலாம். லெபனிஸ் பான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை, போய் பாருங்க. அதை நோவேஸ் சைல்டுன்னு ஒரு நாவல் இருக்கு, அதெல்லாம் கிடைச்சா படிங்க. வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் எங்கெல்லாம் ஜெர்மன் ஆட்சியை பிடித்ததோ அங்கெல்லாம் போய் பொன்னிற கூந்தலும் நீல கண்களும் உயரமான பெண்களை தேர்வு செய்து, குறிப்பாக நார்வே நாட்டில் அப்படியான பெண்களை தேர்வு செய்து, அந்த தேர்வு செய்த பெண்களை நோய் நொடி இல்லாத, மரபு வழி நோய்கள் எதுவும் இல்லாத ஜெர்மானிய இராணுவ வீரர்களோடு சேர்ந்து நாட்டுக்காக குழந்தை பெற்றுக் கொடுக்கும் திட்டத்தை ஆரம்பித்தார்கள். அதுக்கு பேர் லெபனிஸ் பான் அப்படின்னு சொல்லி பேர். அவ்வாறு தங்களுடைய காலனி நாடுகளில் பூராவுமே இந்த திட்டத்தை அமல்படுத்தினார்கள். அதிலே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வரலாறு தான் நான் வந்து சொல்கிறது.
அவள் தன்னுடைய 64வது வயசுல தான் அவளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது. ஒரு பெண் தேர்வு செய்யப்பட்டு அவளுக்கு மெடிக்கல் செக்கப்லாம் முடிச்சு தன்னுடைய ஆண் துணையை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஆண் துணையை தேர்ந்தெடுத்த பிறகு அவர்கள் கோட்டை போன்ற சொகுசுகளோடு இருக்கக்கூடிய இடங்களிலே தங்க வைக்கப்படுகிறார். அவள் கருவுற்ற பிறகு அந்த இடத்திலிருந்து வேறு தனி இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே பராமரிக்கப்படுகிறாள். ஒரு பல்கலைக்கழக மாணவி நான் சிறப்பான ஒரு படிப்புக்காக செல்கிறேன் என்று சொல்லி நாட்டுக்காக குழந்தை பெற்றுக் கொடுப்பதை நான் பெருமிதமாக கருதுகிறேன் என்று சொல்லி போயிட்டு வந்து குழந்தை பெற்ற அனுபவத்தை எழுதியிருக்கிறார். அப்படி கிளம்பி போய் குழந்தையை பெற்று கொடுத்த பிறகு 3 நாட்களில் இருந்து 3 வாரத்திற்குள்ளாக அந்த குழந்தைகள் தாயிடமிருந்து பிரித்தெடுத்து கொண்டு போகப்படும். அப்படி கொண்டு போய் அந்த குழந்தைகளை தனி வார்ப்பாக இந்த ஜெர்மானிய ஆரிய இனத்தின் பெருமைகளையும் பெருமிதங்களையும் சொல்லி வளர்த்து அவர்களை தூய ஆரிய இனமாக வளர்த்தெடுக்கும் திட்டத்தை ஹிட்லரும் அவனுடைய அமைச்சர் ஹிம்லரும் வைத்திருந்தார்கள். அது செயல்படுத்தியும் பார்த்தார்கள். அவன் சொல்கிறான் ஹிம்லர் 200 மில்லியன் பேரை இவ்வாறு நாம் உருவாக்கிவிட்டால் இந்த உலகம் ஜெர்மானியர்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று அவன் அறிவித்தான். அப்படியே கட் பண்ணுங்க, அப்படியே இந்தியாவுக்கு வாங்க. இங்கே வந்தீங்கன்னா புரோகிதர்களால் கண்ணி கிழித்து கொடுக்கப்பட்ட நம்முடைய பட்டத்து இளவரசர் ஆண்டமாறு தான் முத கூலியாளனுடைய மனைவியை திருமணம் முடித்த இரவு அவனோடு தான் தங்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடு. குழந்தை இல்லாத தம்பதிகள் ஸ்பெர்ம் பேங்கில் போய் இப்போ செயற்கை கருவூட்டல் இதெல்லாம் இப்போ நவீனத்தில் வந்துருச்சு. நீங்கள் என்ன நவீனத்துக்கு வந்தாலும் மிஸ்டர் மனு இருப்பார். இப்போ நீங்கள் நெட்டில் போடுங்க, ஸ்பெர்ம் பேங்கில் யாரோட ஸ்பெர்முக்கு அதிக டிமாண்டுன்னு நினைக்கிறீங்க? என்ன எஃப்சினா நீங்கள் கூட சேர்த்துக்குவீங்களா? யாரையாவது கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ போய் பாருங்கள், நீங்கள் இந்த ஐஐடின்னு இருக்குல்ல, இன்ஸ்டியூட் ஆஃப் ஐயங்கார் டெக்னாலஜி, அதில் போய் நீங்கள் அங்கெல்லாம் படிச்சிங்களா? எப்படி சேர்த்தாங்க தெரியல. அங்கே படிக்கக்கூடிய பிராமின் அவங்களுடைய ஸ்பெர்ம் இருந்தால் அதுக்கு ஹெவி டிமாண்டு. சும்மா இப்போ பாருங்க, தேடுங்க ஸ்பெர்ம் பேங்க். ஏங்க ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னாவே அதுக்கே போடலாம். எங்கள் சாதியிலே ரத்தம் கிடைச்சா பரவாயில்ல, ஏன்னா உங்கள் சாதிக்கு நான் தனி குரூப் ஆகுது. ஸ்பெர்ம் பேங்க்கு அதுவும் ஐஐடியில் போய் அப்புறம் இவன் பிறக்கிற குழந்தை அப்படி நேராக ஐஐடியிலே தொட்டு கட்டி ஆட்ட அங்கேயே. என்ன கேவலமான இது! இதுக்கெல்லாம் லிங்க் இருக்குதா உங்களுக்கு? லிங்க் இருக்கு. இப்போ ஃபேசிசத்தினுடைய இந்த லிங்க்கு வெறும் போய் ஹிட்லரை போய் பார்த்தாங்க, முசோலினி போய் பார்த்தாங்கன்றது இல்லை, கருத்தியல் ரீதியாக அப்படியே இருக்காங்க, கிட்டத்தில் இருக்காங்க, அருகாமையில் இருக்காங்க, ஒருத்தன் பாதுகாத்துருக்குறாங்க, ஒருத்தனை தெம்பூட்டி இருக்காங்க. இப்போ வரைக்கும் இருக்குது இந்த கருத்து. இன்னைக்கு உலகம் முழுவதும் 2ஆம் உலகப் போரில் ஹிட்லரை தோக்கடிச்சிட்டாங்க, செம்படை போய் ரஷ்யாவுடைய செம்படை போய் அவங்கள தோக்கடிச்சாங்க, ஹிட்லர் தற்கொலை பண்ணிக்கிட்டான்றாங்க. எனக்கு என்னமோ தற்கொலை பண்ண மாதிரி தெரியல, நம்மளை தான் ஜாகரிச்சுக்கிறான்னு தெரியும். அப்படிதான் எனக்கு தெரியுது. நான் மீசை என்பது ஒரு மையில் சொன்னேன், ஹிட்லர் என்பவன் ஒருவன் அல்லன்னு எழுதுனேன். இப்போ எனக்கு புரியுது, நல்லா புரியுது. அப்போது ஹிட்லர் காலம் கடந்தும் நின்று உலகளாவிய அளவில் இன்றைக்கு நியோ ஃபேசிசம், நியோ நாஜிசம் என்று இன்றைக்கு புதிய அமைப்புகள், சக்திகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு இங்கேயும் இருக்கு. இப்போ அவன் ஆரிய இனத்தின் பேரால் ஒரு நாட்டு தேசியத்தை கட்டமைப்பதற்கு முயற்சித்தான், சமூகத்தை புலப்படுத்த முயற்சித்தான் சொன்னா, இங்க இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா, ஏற்கனவே மனு என்கிற ஒன்றை அவர்கள் உள்வாங்கி அதன் அடிப்படையில் 2000 வருடங்களாக அதில் புழுத்து நாறிக்கிட்டு இருக்கான். இந்த நாறுவது பத்தாதுன்னு கூடுதலாக ஃபாசிஸ்ட் ஐடியாலஜி, ஆர்கனைசேஷன் மெத்தடு, இது எல்லாம் சேர்ந்து, இந்த இரண்டும் சேர்ந்து இன்னைக்கு இந்திய சமூகத்துக்குள்ள நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. கூடுதலாக இன்னொரு விஷயம் வருது, இந்தியாவில் கார்ப்பரேட்டுகள்
இந்த லிபரலைசேஷன் வந்த பிறகு கார்ப்பரேட்டுகள் வந்து சேர்றான். அதுக்கு முன்னாடி கார்ப்பரேட்டுகள் இருந்தாங்க. ஆனால் லிபரலைசேஷன் வந்த பிறகு இது ஒரு முகமற்ற முதலாளித்துவமாக இது மாறிக்கொண்டிருக்கு. இந்த முகமற்ற முதலாளித்துவம் என்ன ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் 5ஆம் கட்ட தொழிற்புரட்சி அப்படின்னு பேசுது. இன்னைக்கு 5க்கு வந்துட்டீங்களாடா, நாங்களாம் எங்கடா இருக்கிறோம்? இன்னும் என் சகோதரன் வந்து கையால் மழை அள்ளிட்டு இருக்கிறானே, அவன் எந்த ஜென்ரேஷன் தொழில்நுட்பத்தில் இருக்கிறான் அப்படின்னு நம்ம கேட்கணுமா இல்லையா? இன்னும் சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே, இன்னும் கோயிலுக்கு போகிறதுக்கு பிரச்சனை இருக்குதே. இந்தியாவில் இருக்கக்கூடிய 58% நிலத்து மக்களுக்கு குண்டூசி குத்த கூட நிலமில்லன்னா இருக்கானே. இவன்லாம் எந்த தலைமுறையில் எந்த ஜென்ரேஷன் தொழில்நுட்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற கேள்வியெல்லாம் நமக்கு வரணும்ல. இப்போ பாருங்கள், நம்ம 3 டிகிரி ஆகிட்டான். நம்ம மனு 1, பாசிசம் 1, பாசிசம் நாசிசம் 2 வந்துருச்சு. கூடுதலாக கார்பரேட் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கு மொத்தமாக ஒரு உருவம் கொடுத்தா யார் இருப்பாங்க அப்படின்னா அதுதான் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, மோடி, எல்லாம் அவங்க தான். இதில் ஒரு சாரதா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த நொய்டாவில். அந்த சாரதா யூனிவர்சிட்டியில் ஒரு கூத்து நடந்துச்சு. அங்கே ஒருத்தர் என்ன பண்ணால் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வியில் என்ன கேட்டாங்கன்னா, ஃபேசிஸ்ட்டுக்கும் நாஜிஸ்ட்டுக்கும் இப்போ இருக்கிற ரைட் விங்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இருந்தால் விவரித்து எழுதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. கொஞ்சம் தைரியமான யாரோ ஒருத்தர் இருந்திருப்பான் போல தெரியும். அவ்வளோதான், கொந்தளிச்சாங்க. இவங்க கொந்தளிச்சு அது எப்படி எங்களை ஃபேசிஸ்ட்டுகள் நாஜிஸ்களோடலாம் சேர்க்கலாம் அப்படின்ட்டான். கேட்ட உடனே அவள் கொந்தளிச்சிட்டாங்க. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஏண்டா எங்களை பார்த்தா அவன் காப்பி அடித்தான், நாங்கள் அவனை பார்த்து காப்பி அடித்தா எப்படி இழிவாக சொல்லிட்டோன்னு கோச்சிட்டானா என்னன்னு தெரில. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மனுஸ்மிருதியை பற்றி பல பேர் பல விதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் இருக்கான் வந்து, அவன் பேர் என்ன, பழிவாள்னு அவர் ஒரு ப்ரொஃபஸர். அவன் வந்து மனுஸ்மிருதியும் அம்பேத்கர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கான். அதை எழுதுறதுக்கு அவன் சொன்ன நோக்கம் மனுஸ்மிருதி பற்றி குழப்பம் அடைபவர்களுக்காக நம்மளை தான் சொல்கிறான். அது தற்போதைய சாதி அமைப்பு, மேல்தட்டு வர்க்கம் மற்றும் தீண்டாமையை ஆதரிப்பதாக கருதுவர்களுக்காக, அதுவும் நம்ம தான். இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. நமக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறதா எழுதியிருக்கான். கூடுதலாக என்ன சொல்கிறான், மனு சூத்திரர்களையும் பெண்களையும் எதிர்த்தவர், பிராமணியத்தை ஆதரிப்பவர் என்ற குழப்பத்தை நீக்குவதே புத்தகத்தின் 2வது நோக்கம். முடிச்சா 3வது நோக்கம் சொல்கிறான், நவீன கால சமூக சீர்திருத்தவாதியும் தலித் தலைவருமான டாக்டர் தலித் தலைவருமான, அவர் உலக தலைவர் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாருக்குமான தலைவர்னு ஒருத்தன் புத்தகம் போடுறான். அதில் படிக்காம வந்து பேசிட்டு இருக்கான் பாருங்க. அதில் இவன் சொல்கிறான் பாருங்க, தலித் தலைவருமான டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் பரப்பிய தவறான புரிதலை அகற்றுவதே இந்த புத்தகத்தின் வேலை. அவன் இன்னமும் மனுஸ்மிருதியை ஜஸ்டிஃபை பண்ணி எழுதிக்கிட்டே இருக்கான். நம்மால் வந்து மனுங்கிற பேரையே படிக்காமல் மனுஸ்மிருதிங்கிற புத்தகத்தை பற்றியே தெரிஞ்சுக்காம அதில் சொல்லியிருக்கிறத பூரா சின்சியராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இந்த மனு தான் பாசிசத்துக்கான நம்முடைய மன தகவமைப்புக்கு தோதாக நம்முடைய மனதை கட்டமைக்கிறதுல தகவமைக்கிறதுல மனுவுக்கு இருக்குது பெரிய ரோல் இருக்குது. அது மேலே தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வலதுசாரி தேசியவாதம் நம் மீது கட்டமைக்கப்படுது. தேசிய பெருமிதம் நம்ம மீது கட்டமைக்கப்படுது. இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த இந்துத்துவா என்பது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா என்பது உலகத்திற்கே வழிகாட்டி விஸ்வகுரு. பார்த்தா விஸ்வகுரு மாதிரி தான் இருக்காங்க. இந்த விஸ்வகுரு நம்ம தான். இந்த விஸ்வகுருவாக உலகத்திற்கே அறிவு சொல்லும் வழிகாட்டியாக இருந்த நம்மை இஸ்லாமியர்கள் குறுக்கீடு செய்து 800 ஆண்டு காலம் நம்முடைய பெருமையை சிதைத்து விட்டார்கள். சிதைக்கப்பட்ட அந்த பெருமையை மீட்பதற்காக நாம் மோடி தலைமையில் 3வது முறையாக ஆட்சி. அப்படிதானே? இதுதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இவர்கள் கட்டமைக்க விரும்புவது என்பது, இவர்கள் சொல்வதைப் போல இந்தியா பழம்பெருமை மிக்க நாடும் இல்லை, இவர்கள் சொல்வதைப் போல அது இந்து நாடுவாகவும் இருந்ததில்லை. இந்த நாட்டில் அறிவார்த்தமாக சமத்துவமாக ஏதாவது நடந்தது என்றால் அது
புராணத்தின் அடிப்படையில், வேதத்தின் அடிப்படையில், ஆரியத்தின் அடிப்படையில், சமஸ்கிருதத்தின் அடிப்படையில் இருந்த இந்த பிராமணிய மதத்தை, வேத மதத்தை எதிர்த்து நடந்த போராட்டத்தினால் தான் ஏதாவது நடந்திருக்கிறது. இவங்களால எதுவும் நடக்கல. நிர்மலா சீதாராமன் தான் சொல்லுங்க. நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு மினிஸ்டர் ஆயிருக்கிறாங்கன்னா அது ஆர்எஸ்எஸ்ல அவங்க இருந்ததுனாலையோ ஜேஎன்யூவில் படிச்சதுனாலே இல்லை. அது அம்பேத்கர், பெரியார், சாவித்ரிபாய் பூலே இவங்கெல்லாம் போட்ட அடித்தளத்தினால இந்த அம்மா படிக்க வந்திருக்குது. அதனால மினிஸ்டர் ஆயிருக்குது. தமிழிசை எதனால கவர்னர் ஆனாங்க? நீங்கள் பெரிய டாக்டரு, நீங்கள் ஊசி போட்டு மக்களை கொல்லாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்குறோங்களா? இல்லையே. பெண்கள் பொதுவெளியில் அதிகார அமைப்புகளில் செயலாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை இந்த நாடு 100-150 வருஷமாக போராடி காட்டியிருக்குது. பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த நவீன கல்வி, அந்த கல்வி சில திட்டமிடப்படாத ஆதாயங்களை கொடுத்ததாக ஆனந்த் தெல்தும்டே பதிவு பண்ணுறார். திட்டமிடப்படாத ஆதாயங்களில் ஒன்று இந்த கல்வி, அதன் நேரடியாக வந்த வளர்ச்சி. அதனால தானே இதெல்லாம் நடந்திருக்குது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, இந்தியா பழமைக்கு திரும்ப வேண்டும், பாரம்பரியத்துக்கு திரும்ப வேண்டும்னு சொல்லி சொன்னால் முசோலினி பேசின அதே இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். இதில் பெண்களுக்கு என்ன ரோலு? இவங்க சொல்லக்கூடிய இந்துத்துவ அடிப்படையிலான இடத்துல பெண்களுக்கு என்ன வேலை? ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகத், இப்போ நீங்கள் நெட்டில் தேடுங்க, அவர் என்ன சொல்கிறாரு? என்ன இருந்தாலும் பெண்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு தான் தகுதியானவர். பெண்கள் 4 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். 1-2லாம் கிடையாது, 4 பேர் பெற்றுக்கிட்டு உங்களுக்கு 1 வச்சுக்கிட்டு நாட்டுக்கு 3 கொடுத்துருங்க. ஹிட்லர் இருந்தாண்டா சொன்னான். இவங்க ஐடியாலாம் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, வேலைக்கு வந்துருக்கிறீங்க, கூட்டம் நடத்துறீங்க, இதெல்லாம் பார்த்தா சும்மா இருப்பானா? காண்டாயி தானே கேட்குறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் 4 குழந்தைய பெற்றுக்கணும், 4 குழந்தைய பெற்றாதான் நாட்டில் பாப்புலேஷன் கண்ட்ரோல். இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் யாரை கண்ட்ரோல் பண்ணுறது? உங்களை கண்ட்ரோல் பண்ணுறல, அவனை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீ அதிகமாக பெற்றுக்கணும். நாம் இருவர், அவன் சொல்கிறான், நாம் இருவர் நமக்கு இருவர் இருக்காதீங்க. ஏன்னா அவங்க 5 பேர், 5 × 5 25 அப்படின்றான். இப்போ பர்த் கண்ட்ரோல், பாப்புலேஷன் கண்ட்ரோல், இது எல்லாத்துலேயுமே தலையிடறான். நீங்கள் எத்தனை குழந்தை பெற்றுக்கணும்? நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். எப்படி அவன் லெபனிஸ்மான்னு சொல்லி ஒரு திட்டத்தை வச்சு குழந்தை பெற்றானோ, அதே மாதிரி இங்கே ஒரு திட்டத்தை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நானே சொல்லி கொடுத்து ஐடியா கொடுத்த மாதிரி ஆயிருமோ? உத்தம சந்தான திட்டம்னு ஒன்று வந்திருக்கு. இந்த உத்தம சந்தான திட்டம் என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தை நோய் நொடி இல்லாமல் வெள்ள வெளியேறு பாட்டசாட்டமாக எந்த குறைபாடும் இல்லாமல் அறிவோடு, அதுக்கெல்லாம் என்ன வச்சுருக்கான்னு தெரியல, பிறக்க வேண்டும் என்றால் அதற்கு நாங்கள் சொல்லும்படி குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்ககிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு நல்லா அதே மாதிரி ஐஎஸ்ஐ முத்திரையோட ஒரு குழந்தையை பெற்றுத்தரோம். அதுக்கு பேர் உத்தம சந்தானம், குறைபாடு இல்லாத சந்ததியை உருவாக்குவது. புரியுது உங்களுக்கு? லிங்க் எங்கே இருக்குன்னு? சும்மா அவன் முஸ்லீம்களை அடிக்கிறான் அந்த வேலையை மட்டும் அவன் பார்க்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத உங்கள் படுக்கறைகளை உட்காந்துக்கிட்டு உங்களை வேவை பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்கள் சமையல் கட்டில் உட்காந்துருக்கான், உன் சட்டியை திறந்து பார்க்குறான்ல, உன் சட்டிக்குள்ளே என்ன வேகுது. அக்லக்கோட வீட்டில் என்ன பண்ணான் மொழி? அவரோட சட்டியில் வெந்துக்கிட்டு இருக்கிறது ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியா தானே பார்த்தான். உங்கள் சட்டியை திறந்து பார்க்குறான். உங்கள் பெட்ரூம்குள்ளே உட்காந்துருக்கான். நீங்கள் எப்போ நீங்கள் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை நீங்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். எத்தனை குழந்தையை பெற்றுக்கணும்னு சொல்கிறான். என்ன உடுத்தணும் இல்லையா? ஜனாதிபதியே ஆனாலையும் பிரதிபா பட்டேல் எப்படி வராங்க? இப்படிதான். திரௌபதி முர்மு பார்லிமெண்ட் பில்டிங் திறப்புலாவுக்கு போனாங்களா? போகல. ஏன்? 1 பெண்ணு, 1 பழங்குடி, 1 விதவை, வனவாசி. இப்போ எவ்வளோ சூட்சமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த திட்டத்துக்குள்ளே நம்மெல்லாம் வெள்ளலியாக யாராக இருக்க போகிறோன்றது ரொம்ப பெரிய கேள்வி. ஆனால் இதெல்லாம் சொன்ன உடனே நம்ம தோழர் சொல்லுவாங்க, ஆனானப்பட்ட ஹிட்லரையே தோக்கடிச்சுவாங்க. நம்ம வரலாறு நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறது அப்படின்னுவாங்க. ஏன் பாடம் உங்களுக்கு மட்டுமா சொல்லிப்பான், அவங்க கற்றுக்க மாட்டானா? ஹிட்லரும் முசோலினியும் தோக்கடிக்கப்பட்டாங்கன்ற பாடத்தை அவனும் படிச்சுட்டு தானே உட்காந்துருக்கான்.
அதனால தானே உங்களை மட்டும் நம்பினா பத்தாதுன்னு ஓட்டிங் மிஷின் நம்புறான் அவன் இல்லையா? உங்களை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தால் வேலையாகுமா? நீங்கள் இப்படி கூட்டத்தை போடுவீங்க, ஆளாளுக்கு உசு பேத்துவீங்க, 4 விஷயம் சொல்லி கொடுப்பீங்க, இது பூரா அப்படியே மண்டையில் இருக்குதோ இல்லையோ கொஞ்சமாச்சும் ஏதாவது யோசிப்பீங்க. இதெல்லாம் சிக்கல் தானே. இப்போ வரலாற்றிலிருந்து அவர்களும் பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் வீழ்ந்து விடக்கூடாது என்கிற பாடத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு அதற்கேற்ப இந்திய சமூகத்தை அவர்கள் வழிநடத்துகிறார்கள். நம்ம விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் அவர்கள் கையில் இன்றைக்கு நாடு சிக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சிக்கிக் கொண்டது நான் சொல்றது வெறும் தேர்தல் மட்டும் இல்லை, நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டின்றது மட்டும் இல்லை. இல்லை தோழர், 40 சீட்டு தான் தோழர், குறைச்சிருக்கிற தோழர். நீங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள வச்சு நான் பேசல. மக்கள், சிவில் சொசைட்டி, இதை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார். அருந்ததிராய் இவங்க சொன்னாங்கல்ல, ஆட்சியாளர்களை பார்த்து நாம் பயப்படுவதை விட இப்போது மக்களில் ஒரு பகுதியினரே பார்த்து அஞ்சுவக்கூடிய நிலைமை உருவாயிருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதைத்தான் நாம் இப்போ பேசணும். மக்களை அவர்கள் வென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பேசக்கூடிய தலித் செக்ஷன், இந்த தலித் செக்ஷன் எங்க இருக்குது? இப்போ இந்த தலித் செக்ஷன்ல எஸ்சி ரிசர்வேஷன் தொகுதி, எஸ்டி ரிசர்வேஷன் தொகுதியில் பெரும்பான்மை பாரதிய ஜனதா ஜெயிச்சு. அவங்க கேண்டிடேட் இன்னைக்கு ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இடஒதுக்கீடு தர முடியாதுன்றான், உங்களை பழங்குடி மக்கள்னு ஒத்துக்க மாட்டேன்றான், நீங்க உண்ணக்கூடிய மாட்டுக்கறியை கொடுக்க சாப்பிடக்கூடாது, அது சட்டவிரோதம், என் மனசு புண்படுதுன்றான், பசுவதை தடை சட்டம் கொண்டு வரான், மாட்டு தோல், செத்த மாட்டு தோலை உரிச்சாங்கன்னு இவன் தோலை உரிக்கிறான், கட்டி வச்சு உதைக்கிறான், எல்லாரையும் பண்றான். ஆனா ஓட்டு அவனுக்கு உழுது. இன்னைக்கு தலித் மக்கள் மத்தியில் வேலை செய்வதற்காக அவர்கள் பெரும்பாலான அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள். நிறைய அமைப்புகள் தலித் மக்கள் மத்தியில் வேலை செய்வதற்கென்றே தனியாக சம்ரக் சமாஜ் தான் ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. எப்படி வனவாசி கல்யாண ஆசிரமம் என்று வனவாசிகள் மத்தியில் வேலை செய்யறதுக்கு உருவாக்கி இருக்கிறாங்களோ, அதை போலவே தலித் மக்கள் மத்தியில் வேலை செய்வதற்காக உருவாக்கி இருக்கிறார்கள். அவங்க தலித் மக்களை இந்த சமூக அமைப்புக்கு எதிராக போராடுவதற்கு இயல்பான நியாய உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய, போர்க்குணத்தோடு இருக்கக்கூடிய தலித் மக்களை மழுக்கடித்து இந்துத்துவ கருத்தியலுக்கு ஆதரவானவர்களாக அவர்களை முனைமழுங்க செய்வதற்கு பல அமைப்புகளை உருவாக்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தலித்துகளிடம் இன்றைக்கு அவங்களுடைய முழு கவனங்க தான் இருக்குது. அதுக்காக தான் தலித்துகளை வென்றெடுக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அம்பேத்கரை தூக்கிட்டு போகணும். அம்பேத்கரை எப்படி தூக்கணும் அப்படின்னா, அம்பேத்கரை சும்மா நம்ம கொந்தளிக்கிறதெல்லாம் எங்கே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? அம்பேத்கருக்கு காவி பெயிண்ட் அடிச்சாங்கிறது தான் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். அம்பேத்கரை அவர்கள் பெரிய கமோடிட்டின்னு சொன்னார். உண்மையில் அவர் கமோடிட்டி மட்டுமல்ல, அவர் கிரவுட் புல்லராக இருக்கார், ஓட் புல்லராக இருக்கார். அது மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தியலை தலித் மக்கள் பரப்புவதற்கு அம்பேத்கர் சிலையை தூக்கி கொண்டு வந்தால் போதும். ஏன் அவர் அம்பேத்கர் சிலையை தூக்கிட்டு வந்தால் போதும்னு நினைக்கிறான்னா, மற்றவன் ஒன்று அதை தூக்குறத கொஞ்சம் யோசிச்சிட்டே இருந்தான்ல, பார்த்தான் இதை தூக்கிட்டு போனால் உள்ளே போயிடலாம் அப்படின்னு வந்துட்டான். அவன் மூஞ்சியோட வந்தால் நீங்கள் உள்ள விட மாட்டீங்க. இந்து மதத்தை காப்பதற்காக வானா வரமாட்டீங்க. இந்து மதம் என்கிற பெயரில் உச்சத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் நலனை பாதுகாப்பதற்காக வானா வரமாட்டீங்க. அம்பேத்கர் சொன்ன சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அந்த மும்மணி கொள்கையை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க வரமாட்டீங்க. அப்ப உங்களை என்ன செய்யணும் அப்படின்னா, பகையாளியை உறவாடி கெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் உங்களோடு அம்பேத்கர் படத்தையும் சிலையையும் தூக்கி கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு நான் நினைக்கிறேன். அம்பேத்கர் படத்தை தூக்கி கொண்டு வருவது என்பது, அம்பேத்கர் சிலையை வைப்பது என்பது பஞ்சதீர்த் என்று மோடி அறிவிக்கிறாரு. பஞ்சதீர்த் அம்பேத்கர் நாடு முழுக்க கால் வச்சிருக்கிறாரு. அப்படி பார்த்தா அந்த நாட்டையே அவருக்கு எழுதி கொடுத்துட்டு போகணும் நீங்க. ஆனா என்ன சொல்றான், அம்பேத்கர் பிறந்த இடம், அம்பேத்கர் லண்டன்ல தங்கின இடம், அவர் படிச்ச இடம், என்ன மூலமா அவர் புதையுண்ட இடம், அவர் இது நாக்பூர்ல அவர் தீட்சை வாங்கின இடம், இது எல்லாத்தையும் சொல்லி பஞ்சதீர்த் என்று அந்த இடங்களை குறித்து நாடு முழுக்க இன்னைக்கு பிரச்சாரம் பண்றான். இது எல்லாம்
அம்பேத்கரை ஒரு தலைவராக, ஒரு அறிவாளியாக, ஒரு படிப்பாளியாக, ஒரு மேதையாக, சாதியத்துக்கு எதிரானவராக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் இவை எல்லாவற்றுக்கும் எதிரான ஒரு அம்பேத்கராக அவர்கள் இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார். இந்த ஆபத்து நாட்டின் 5இல் 1 பகுதியினராக இருக்கக்கூடிய தலித் மக்களை நம் கண் முன்னாலேயே அவர்கள் களவாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது கவனம் தேவை. கிட்டத்தட்ட 17 20 கோடி பேர் தலித்துகளுடைய எண்ணிக்கை. ஆனந்த் தல்டுமுடைய ஒரு கணக்கில் சொல்றாரு, இது உலகின் 65 நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகமான எண்ணிக்கைன்றார். இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித்துகளுடைய எண்ணிக்கை உலகின் 65 நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகன்றாரு. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இருப்பவர்களை ஒருவன் களவாடுவதற்கு அனுமதித்து விட்டு உள்ஒதுக்கீடுல எப்படிங்க அப்படின்னு இதுவா பேச்சு. அருந்ததியர்களை நீங்க அவங்கள தலித் ஒற்றுமைன்னு சொல்றோம். தலித்தில் இருக்கக்கூடிய 76 சாதியில பல்லர், பறையர், அருந்ததியர். 4வது சாதி எதுங்கன்னா 4வது சாதி எங்க அந்த டிஎன்பிசி ஃபார்ம் இருக்குது, அதில் பார்த்தா தான் தெரியுது. 4வதாக அந்த பட்டியலில் என்ன சாதி இருக்கிறது என்கிற பெயரை கூட அறிந்து வைத்துக் கொள்ளாமல் நாம் தலித் ஒற்றுமை என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இயல்பாக அதில் இருக்கக்கூடிய ஒரு உட்பிரிவு வரலாற்று ரீதியாக தனக்கு கிடைத்திருக்க வேண்டிய பங்கை வேண்டும் என்று கேட்டால் அதை பெரிய அநீதியாக முன்னிறுத்தி அவர்களுக்கு எதிராக பகைமை பேசுவது, வெறுப்பை வளர்ப்பது என்பது இந்துத்துவ கருத்தியலுக்கு வளம் சேர்ப்பதாக அமையும். தலித்துகளை அவர்களிடம் நெருங்குவதற்கு பதிலாக, நெருங்க விடாமல் தடுப்பதற்கு பதிலாக அவர்களை எதிர் திசைக்கு தள்ளி விடுவதற்காக அங்கே ஒருவன் தூண்டிலோடு எல்முருகன் என்கிற பெயரில் உட்கார்ந்து தலித்துகளை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆபத்துகள் பொருளாதார தளத்தில் ஒரு படி என்றால், பண்பாட்டு தளத்தில் ஒரு படி என்றால், அரசியல் தளத்தில் வேறொன்று நடந்து கொண்டிருக்கிறது. சமூக ரீதியாக அவர்களை முனைமழுங்கியவர்களாக, பார்ப்பனிய கருத்தை எதிர்ப்பதற்கு எல்லா நியாயங்களோடும் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை அதை ஏற்றுக்கொள்வதற்கு, ஒப்பளிப்பதற்கு, முனைமழுங்கி போக செய்வதற்கு அவர்களை அணிதிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த அணிதிரட்டலுக்கு எதிராக தலித்துகள் தங்களை தாங்களே ஒருமைப்படுத்திக் கொள்வதும், அறிவார்த்தமாக செயல்படுவதும், தத்துவ தெளிவோடு அவர்கள் தங்களுடைய எதிர்கால பணிகளை மேற்கொள்வதும் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சவாலாக நான் கருதுகிறேன். பார்ப்பனியம், கார்ப்பரேட்டிசம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பார்ப்பரேட்டியம் என்ற ஒன்றை உருவாக்கியிருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த பார்ப்பரேட்டிய காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் இந்த பார்ப்பரேட்டியத்திற்கு எதிரானவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், உலகளாவிய அளவில் எந்தெந்த சமூகங்கள் இப்படி மொத்தத்துவமாக டோட்டாலிட்டேரியன் என்கிற பெயரில் அல்லது தேசியவாதம் என்கிற பெயரில் கடந்த கால பொற்காலத்தை அடைவோம் என்கிற பெயரில் மக்களை பிளவுபடுத்தி ஆதிக்கம் செலுத்தினார்களோ அதனுடைய ஒரு பகுதியாக, நீட்சியாக அல்லது இந்திய வகைப்பட்டதாக இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதனுடைய தாய் அமைப்பு அல்லது தந்தை அமைப்பு அல்லது என்ன சொல்றது விஷ தொட்டில் என்று எதை சொன்னாலும் சரி, அப்படி ஒரு அமைப்பாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. இதுக்கு வளர்த்திருக்கக்கூடிய இந்த தத்துவம் என்பது ஹிட்லரும் முசோலினியும் சொன்ன பாசிசம் அல்ல, அதற்கும் ஒரு படி மேலே போய் இது பாசிசம் ப்ளஸ்ஸாக இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தால் இதையே எடுத்துக்கொள்ளுங்கள். இது சார்ந்த விஷயங்களை படியுங்கள், உரையாடுங்கள். உங்கள் குடும்பத்தினுடைய உரையாடலில், நண்பர்களினுடைய உரையாடலில் இதெல்லாம் ஒரு பேசு பொருளாக மாற்ற முயற்சிப்பது என்பதுதான் சரியாக இருக்கும். நிறைய இளைஞர்கள் வந்திருப்பதாக நான் உண்மையிலேயே பார்ப்பது சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் அநேகமாக இங்கே தான் டீ மாஸ்டருக்கு குழப்பமில்லாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாதி பேருக்கு மேலே. ஆமாம், எங்கள் கூட்டத்தெல்லாம் போனால் அப்படி சுகர் இல்லாமல் எத்தனை தான் முதல்ல கேட்குற மாதிரி இருக்கு. என்ன நம்ம கொஞ்சம் சுயவரசமாக பேசிக்கும், அதில் என்ன இருக்குது? எவ்வளோ நாளைக்கு தான் வலிக்காத மாதிரியே நம்ம நடிக்கிறோம். கொஞ்சம் நம்மளை ஓப்பன் பண்ணி பேசு. ஏன் இளைஞர்கள் அங்கே போகிறார்? ஹிட்லர் சொல்கிறான் புலியின் வேகத்தோடும், அவன் சொல்கிறத பாருங்க, இளைஞர்களை பார்த்துக்கலாம், புலியின் வேகத்தோடும் தோளின் உறுதியோடும் இரும்பின் வல்லமையோடும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எனக்கு வேண்டும்ன்றான். நமக்கு வேணாவாயா? அவனுக்கே வேணும்னா அவனை எதுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ பேர் வேணும்? இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் உலகின் இளைஞர்கள் சக்தியில் பெரும்பான்மையானவர்.
இந்திய மக்கள் தொகையில் 51% மேலானவர்கள் இளையோர் என்று சொல்லக்கூடிய வகமைக்குள் வரக்கூடியவர்கள். இவர்களை அரசியல்படுத்துவது என்பதும் கருத்தியல் தெளிவை உருவாக்குவது என்பதும் மிக மிக அவசியமான ஒரு அரசியல் பணி என்று நினைக்கின்றேன். அந்த பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய உங்களோடு இணைந்து இந்த கூட்டத்திலே உரையாற்றுவதற்கும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறுகிறேன்.